கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றுள்ளார் தாவேக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை நடக்கும் சிபிஐ அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், சென்னையிலிருந்து புறப்பட்டு தாவேக தலைவர் விஜய் டெல்லி சென்றடைந்திருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? என்ன தகவல்? கண்டிப்பாக பிரியதர்ஷினி, அதாவது சரியாக 11 மணிக்கு அவர் அங்க சிபிஐ அலுவலகம் சென்றடைந்து விடுவார் என தகவல் அங்கு நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே டெல்லி விமான நிலையத்திலிருந்து அந்த சிறப்பு விஐபி வாயிலிருந்து அவர் இங்கு தற்போது புறப்பட்டு சென்று இருக்கின்றார். எனவே டெல்லி காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் விஜய் அவர் தற்போது சிபிஐ அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று கொண்டிருப்பதாக தாவேக தரப்பிடமிருந்து அவர்கள் தரப்பிடமிருந்து தகவலானது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் அந்த கரூர் விவகாரம் தொடர்பாக விஜயிடம் பல்வேறு முக்கிய அந்த கேள்விகள் வந்துட்டு கேட்கப்படும் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கடந்த வருடம் டிசம்பர் இறுதி 3 நாட்கள்ல வந்துட்டு தாவேகனுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அதே போல புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையிலும் அதே போல கூடுதலாக தகவல்களை பெறுவதற்காக விஜய் நேரடியாக அழைக்கப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்த்த நிலையில கடந்த 6ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நேரில் ஆஜராக இருக்கின்றார். குறிப்பாக விஜயிடம் அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு முக்கிய கேள்விகள், சுமார் 50 கேள்விகள் தயார் செய்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல இந்த சம்பவம் தொடர்பாக தகவல்களை பெறுவதற்காகவும் அவரிடம் இருந்து அவர் நேரடியாக குற்றவாளி என கருதப்படவில்லை என்றாலுமே கூட அவர் இந்த சம்பவத்திற்கு தொடர்புடையவர் என்பதன் காரணமாக அவருடைய அந்த பதில்களை கேட்பதற்காக, அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக இன்றைய தினம் நேரில் விஜய் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே தற்போது அவர் இங்கு டெல்லி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் சிபிஐ அலுவலகத்தில் அடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 11 மணி அளவில் அவர் நேரடியாக ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயனுடைய இந்த வருகையொட்டி ஏற்கனவே டெல்லி காவல்துறைக்கு பல்வேறு பாதுகாப்பு கோரி தாவேக சார்பில் அந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே டெல்லி காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தற்போது விஜய்க்கு பாதுகாப்பாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு கூடுதல் வாகனங்கள், பாதுகாப்பு வாகனங்களோடு விஜயோட வாகனமும் இங்கிருந்து கிளம்பி சென்று இருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் சிபிஐ அலுவலகத்தை அடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தாவேக தரப்பிலிருந்து ஏற்கனவே கோரப்பட்டிருந்த நிலையில டெல்லியோட எந்தெந்த பகுதிகளில் டெல்லி காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி இருக்காங்க? ராஜி, கட்டாயமாக அது குறிப்பாக விமான நிலையத்திலே பாதுகாப்பு மிக அதிக அளவில் காணப்பட்டது. அதை மட்டுமல்லாமல் சிபிஐ அலுவலகம் முன்பு ஏற்கனவே வழக்கத்திற்கு மாறாக சிபிஐ அலுவலகம் அமைந்திருக்கும் அந்த சாலை சிறிது அந்த வாயிலிருந்து அந்த சாலை முழுமையாகவே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பேரிகேட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தாவேக தொண்டர்களோ அல்லது விஜயை காண்பதற்காக அவருடைய ரசிகர்களோ யாரும் அதிக அளவில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் யாரும் அந்த அத்துமீறி உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகவோ அல்லது விஜயை அருகே நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி காவல்துறை செய்திருந்தார்கள். எனவே முழுமையாக சிபிஐ அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி தற்போது காவல்துறையுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. மட்டுமல்லாமல் விஜய் எங்கு தங்கப் போகிறார் என்ற விடுதி, எந்த விடுதியில் தங்கப் போகிறார் என்ற விவரங்கள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. எனவே அங்கும் அவருக்கான அந்த பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கும் எனவும், மட்டுமில்லாமல் விஜய் செல்லக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு வேறு எங்கேயும் சென்றால் அங்கேயும் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பானது வழங்கப்படும் என டெல்லி காவல்துறை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது டெல்லி காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்களோட தற்போது விஜய் இங்கிருந்து டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் புறப்பட்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நேரில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக தாவேக தலைவர் விஜய் ஆஜராக இருக்கார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஏற்கனவே சுமார் 50 கேள்விகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த விசாரணையின் போது தாவேக தலைவர் விஜயிடம் கேட்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஒரே கட்டமாக இந்த விசாரணை நடத்தப்பட இருக்கா அல்லது பல கட்டங்களாக பிரித்து விசாரணை நடத்தப்படுறதுக்கு திட்டம் இருக்கா? என்ன தகவல் ராஜ்? சிபிஐ விசாரணை பொறுத்தவரை முதல் நாளில் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் அதே போல யார் அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் அளிக்கும் அந்த
பதில்கள் அடிப்படையிலே அந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுமா போன்ற விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரியும். அந்த வகையில் இன்றைய தினம் முதல் நாள் தான். அதே போல இன்றைய தினம் மட்டும்தான் அவர் நேரடியாக ஆஜராக கேட்டிருக்கின்றார். எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்கள் திட்டமிட்டபடி அந்த கேள்விகளை கேட்பார்கள். விஜய் அவர்களும் தன்னுடைய அந்த பதில்கள் பதிவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் பதிவு செய்யும் அந்த பதில்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட அந்த விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா அல்லது இதே விசாரணை நாளையும் தொடருமா போன்ற விஷயங்கள் தெரிய வரும். மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அந்த விசாரணையானது மாலை வரை கூட செல்லலாம் அல்லது நடு இரவு வரை கூட செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த அந்த டிசம்பர் மாதம் இறுதியில் தாவேக்கினுடைய நிர்வாகிகள் ஆஜராகி இருந்தார்கள். குறிப்பாக 3 நாட்கள் அவர்களிடம் அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சுமார் 19 மணி நேரம் வரை அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில விஜய் அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம். எனவே அடுத்த கட்ட அந்த கூடுதல் தகவலை பெறுவதற்காக அவரிடம் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் அந்த சம்பவம் தொடர்பான முக்கிய கேள்விகளுக்கு அவர்கள் சிபிஐ அதிகாரிகள் பதில்களை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை தொடர்பான விவரங்கள் தெரிய வரும்.